நம்மை வாழ வைக்கும்படி தம்மையே நமக்காக தந்த நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே துதிக்க. உபாகமம் 30 அதிகாரம் 10 உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளும் நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போட வேண்டும் என்றும், நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நமக்குரிய நன்மைகளை நம்முடைய எல்லைகள் தாண்டி போகாதபடிக்கு கர்த்தரே அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கிருபை செய்யும்படிக்கும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடும் பொழுதும் அவருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களை கை கொள்ளும் பொழுதும் கர்த்தர் நம்மீது சந்தோஷமாயிருந்து நமக்கான நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி செய்வார் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் போற்றி துதிப்போம்.